அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. எதை கேட்டாலும் நமக்கு அதை உடனடியாக கபூலாக்கி தரக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்த ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த ஒரு பதிவை எல்லாருமே முழுமையாக கேளுங்க. ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு அமல் தான். ஆனால் இதை ஓதிட்டு நீங்கள் எதை வேண்டுமானாலும் ரப்புக்கிட்ட கேட்கலாம். இதுதான் கேட்கணும், சின்ன தேவை தான் கேட்கணும் அப்படிங்கிறது கிடையாது. சின்னதோ பெருசோ உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் கேட்கலாம். ரப்பு கண்டிப்பாக உங்களுக்கு தருவோம். அந்தளவு சக்தி பெற்ற ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதற்கு முன்பாக பல வருடங்களாக துவா கேட்டும் ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்காக ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்கிறேன். இந்த சம்பவத்தை எல்லாருமே கவனமாக கேளுங்க. அதாவது டெல்லியில் ஒரு மார்க்க சொற்பொழிவு நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆலிம் இருந்தாராம். அவருடைய பேச்சு கேட்கறதுக்கு அந்த ஊர் மக்கள், அவர் எங்கே வந்தாலும் அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மதிப்பு இருக்கான். அவர் எங்கே பேசினாலும் கூட்டம் கூடிருமா. ஏன்னா அந்த அளவு அவர் மார்க்க விஷயங்களை ரொம்ப எளிமையான முறையில் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்காங்க. அவருடைய பேச்சு கேட்டாலே நிறைய பேருடைய வாழ்க்கையில் மாறுதல்கள் வந்துருமா. அவங்களுடைய பிரச்சனை தீந்துருமா, அவங்களோட கஷ்டங்கள் நீங்கிருமா. ஏன்னா அவர் அந்த மாதிரி மார்க்க விஷயங்களை சொல்லி தருவாராம். அதை கடைப்பிடிச்சாலே போதுமா, வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குமா. அந்த மாதிரி ஒரு நபர் சொற்பொழிவு நடத்துறதுக்காக அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டு ஒரு ஏழையான ஒரு நபர் ஓடி போகிறாங்க. ஏன்னா மற்றவங்க எல்லாமே வாகனங்களில் போயிட்டு சரியான நேரத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க. ஆனால் இவரால் அது கூட பண்ண முடியல. ஏன்னா இவர்கிட்ட எந்த விதமான வாகனங்களும் கிடையாது. ஆனால் அவருடைய பேச்சை கேட்கணும், தன்னோட நிறைய கேள்விகளுக்கான விடை அந்த சொற்பொழிவில் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பி இவர் ஓடி போகிறாரு, மூச்சிறைக்க ஓடி போகிறாரு. கடைசியில் பார்க்கும்போது சொற்பொழிவு முடிஞ்சு எல்லா மக்களுமே வெளியே வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நபருக்கு ரொம்ப கவலையாகி போயிடுச்சு. அந்த சொற்பொழிவு நடத்தக்கூடிய அந்த பெரிய ஆலிமை பார்த்து, நான் உங்களுக்காக தான் ஓடி வந்தேன், நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை எனக்கு சொல்லி தருவீங்கன்னு தான் நான் அவ்வளோ தூரம் மூச்சிறைக்க ஓடி வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கு கூட எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட அந்த ஆலிம் சொன்னாராம், இதுக்கு நீங்கள் ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்க? நான் பேசின அந்த பேச்சுக்களை உங்களுக்காக நான் தனியாக பேசி காட்டுறேன். இப்போ திருப்தி தானே அப்படின்னு சொல்லும்போது அந்த மனிதர் சொன்னாரா, எனக்காக பேச போறீங்களா? மறுபடியும் பேச போறீங்களா? இந்த சிரமத்தை நீங்கள் எனக்காக ஏற்றுக்க போறீங்களா? உங்களுக்கு நான் எப்படி நன்றி செலுத்துறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சந்தோஷத்தில் அவரை கட்டி பிடிச்சி அழுதாராம். அப்போ சொன்னாராம் அந்த கிராமவாசி, நான் ரொம்ப ஏழையாக இருக்கேன், என் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, என் மனசுக்குள்ள 1000 கேள்விகள் எழுது, அதற்கெல்லாமே உங்களுடைய சொற்பொழிவில் எனக்கு பதில் கிடைச்சிரும், நீங்கள் ஏதாவது சொல்லிட மாட்டீங்களா அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்து நான் ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போது இந்த ஆலிம் சொன்னாங்களாம், சரி இப்போ உங்களோட அந்த 2 பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த 2யுமே நான் இப்போ உங்களுக்கு தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த சொற்பொழிவில் என்ன பேசினாரோ அது அப்படியே இந்த நபர் முன்னாடி மறுபடியும் ஒரு வார்த்தை கூட மாறாமல் பேசி முடிச்சாராம். பிறகு சொன்னாராம், உங்களுக்காக நான் சில வார்த்தைகளை சொல்ல போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கே நீங்கள் இவ்வளவு மகிழ்ச்சி படுறீங்க, இவ்வளவு நன்றியோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களை படைச்ச ரப்பு தன்னந்தனியாக உங்கள் கூடையே இருக்கிறான். உங்களுக்காக எதுவும் செய்கிறான். நீங்கள் பேசினா அவன் கேட்குறான், நீங்கள் கேட்டால் அவன் கொடுக்குறான். எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்கள் கூடையே இருக்கிறானே, அவனுக்கு நீங்கள் எந்த அளவு நன்றியோடு இருக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. உங்களோட வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொன்னாராம். அவர் இவரோட கவலைக்கான சொல்யூஷனை சொல்லி முடிச்சிட்டாரு. சொற்பொழிவும் கேட்டாச்சு, இவரோட வாழ்க்கை பிரச்சனையும் தீர்த்தாச்சு. இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நமக்கு இந்த ஒரு விஷயம் கிடைக்கல, அது கிடைக்கல, நான் அப்படி வாழலை, நான் அழகா இல்லை, நான் அந்தஸ்தா இல்லை, பணம் இல்லை, கார் இல்லை, இது மாதிரி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே தவிர, நம்மளோட ரப்பு நம்மளை படைச்சு உயிர் கொடுத்து கை காலெல்லாம் நல்லா கொடுத்து ஒவ்வொரு நாளும் நமக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுத்து உணவு கொடுத்து உறவுகளை கொடுத்து பேசுறதுக்கு ஆளை கொடுத்து எவ்வளோ விஷயங்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான் பாருங்க. ஆனால் நம்ம எல்லோருமே அல்லாஹ்வுக்கு நன்றியோடு இருக்கிறோமா அப்படின்னா யோசனை தான் பண்ணணும்.
ஏன்னா அல்லாஹ்வை மறந்துட்டு தான் இந்த வாழ்க்கையை நம்ம வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அவனோட சேர்ந்து இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தா மட்டும்தான், இந்த கஷ்டம் இல்ல, எனக்கு இந்த ஒரு நோய் இல்ல, எனக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்கு, மன அழுத்தமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டோம். இந்த 2யும் இணைக்கக்கூடிய ஒரு ஒரு அறிவு இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருக்கும். நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கான உண்மையான அர்த்தமும் நமக்கு தெரிய வரும். கண்டிப்பா பல வருஷமா ஒரு துவாவ கேட்கிறேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க நீங்க. முயற்சி பண்ணுங்க. அல்லாஹ்வோட இணைச்சு உங்களோட வாழ்க்கைய கொண்டு போங்க. கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்க கையேந்தி கேட்டா அவன் கண்டிப்பா கொடுப்பான். அந்த அளவு அல்லாஹ் கருணையாளனா இருக்கிறான். அப்படி நீங்க எல்லாத்தையும் உணர்ந்து ரப்புக்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்துங்க. உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், எல்லாருக்குமே போதும் அப்படிங்கிற மனசு வரணும். அது இல்ல அப்படிங்கிறனால தான் கஷ்டம். இந்த அன்பு எனக்கு போதும். இந்த நபர் எனக்கு குடுக்குற அன்பு போதும். இந்த வருமானம் போதும். இந்த பணம் போதும். இந்த நிம்மதி போதும் அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது. போதும் அப்படிங்கிற மனசு மட்டும் இருந்துச்சுன்னா, நீங்க நன்றியோட இருப்பீங்க அல்லாஹ்வுக்கு. கண்டிப்பா நீங்க இதையும் யோசனை பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு கேட்கிறதையெல்லாம் உடனடியே கொடுக்கக்கூடிய, நினைத்ததையெல்லாம் நடத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமலையும் நான் சொல்லி தரேன். இந்த அமலையும் நீங்க செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ செய்யுங்க. கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். நீங்க கையேந்தி கேட்டா அல்லாஹ் உடனே தருவான். அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? முதல்ல நல்ல முறையில் ஒழு செஞ்சுக்கோங்க. அடுத்தது 11 தடவை செலவாத்து ஓதிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்தை நீங்கள் ஓதிக்கலாம். அதற்கு பிறகு 21 முறை இந்த ஒரு துஆவை ஓதுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபலலிக வ ரஹ்மதிக அன் துஹுதீலி மா ஹுவ ஹைருல்லி. இந்த ஒரு துஆவை 21 முறை ஓதுங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை ரப்புக்கிட்ட கேளுங்க. மறுபடியும் நீங்கள் 11 தடவை செலவாத் ஓதுங்க. கண்டிப்பா இந்த ஒரு அமலை முடிச்சுட்டு உங்களுக்கு எது தேவையா இருந்தாலும் உருக்கமா கேளுங்க. இந்த அமலை ஃபஜருக்கு பிறகு செய்யலாம் அல்லது தூங்குறதுக்கு முன்னாடி செய்யலாம். இந்த அமலை 7 நாள்ல இருந்து தொடர்ந்து 11 நாட்கள் வரைக்கும் நீங்க செய்யலாம். அதாவது உங்களோட ஹாஜத் பெருசா இருக்கு அப்படின்னா நீங்க 11 நாள் வரைக்கும் நீங்க செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து இந்த அமலை செய்யுங்க. இந்த ஒரு திக்ரு ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற வார்த்தை. அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தையும் உதவியையும் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. கண்டிப்பா உதவிகளை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நிறுத்தாம கொடுப்பான். இந்த ஒரு அமல் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல சிறந்த வஜீஃபாக்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களோட ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் கேட்பது கிடைக்கும் வஜீஃபா தௌபா கிதாப் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இந்த கிதாப் அவசியம் வேணுங்கிறவங்க உடனே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட கூந்தல் வளர்ச்சி தைலம் ரெடி பண்ணக்கூடிய மூலிகை நம்மக்கிட்ட இருக்குது. இது உங்களோட முடி உதிர்தல் பிரச்சனையை நீக்கும். உங்களோட முடியை அடர்த்தியாக கருமையாக உழைக்க செய்யும். அதோட முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய மூலிகை சீயக்காத்தூளும் நம்மக்கிட்ட இருக்குது. இதை வந்து நீங்கள் ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம், ஹேர் வாஷாகவும் யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டா க்ளோ ஃபேஸ் பேக்கும் இருக்குது. உடனடியாக நீங்கள் டக்குன்னு க்ளோவாக நீங்கள் வெளியில் கிளம்பி போகணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அல்லது நாள்பட்ட கருமையை நீக்கணும் அப்படின்னாலும் சரி, இந்த 2 ப்ராடக்ட் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மில்லட் மிக்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.